Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வினி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சிக்கன் ரெசிபி ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இது நீங்கள் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பிரியாணி கூட சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 6 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 காஞ்ச மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 காஷ்மீரி சில்லி. இது வந்துட்டு ஜஸ்ட் கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் ஆக்சுவலி வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல டியூ டு சம் பர்சனல் ரீசன். ஸோ அதனால தான் வீடியோஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதுக்கு மேலே நான் கரெக்டாக ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க. அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போட்ட காஞ்ச மிளகா, கருவேப்பிலை வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை இப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ட்ரை சில்லிஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே பேனில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடருக்கு அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 இன்ச் பீஸ் அளவுக்கு பட்டை அண்ட் ஒரு 5 லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நீங்கள் வெந்தயம் சேர்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற ஹீட் வந்துட்டு கம்மி பண்ணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட், சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம மீடியம் ஹீட்டில் 1 or 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா தீஞ்சிடும், அப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ லோ ஹீட்டில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதை ஒரு குட்டி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இது கூட நல்லா ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ட்ரை ரெட் சில்லி, கருவேப்பிலை அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த காஞ்ச மிளகா வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆக தேவையில்லை, அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சேர்க்கல. இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளேக்கியாக நல்லா தரியாக நம்ம இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா பவுடர் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வந்துட்டு தரியாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பவுடரை சைடில் எடுத்து வச்சுட்டு சிக்கன் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு கடாய் வந்துட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம 5 to 6 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ஆனியன் வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். சிக்கனுக்கு வந்துட்டு எப்பயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்துட்டு போகும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா இது 1 மினிட் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் 1 kg அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணுறேன். இது வித் ஸ்கின் அண்ட் வித் போன் தான். எனக்கு ஸ்கின் அவுட் பண்ணால் பிடிக்காது. அண்ட் எப்பயுமே சிக்கன் ஃப்ரைக்கெல்லாம் நீங்கள் வித் போன் செஞ்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஆனியன் கூட ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் சிக்கன் ரெசிபி சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன்.
நம்ம போட்ட சிக்கன் வந்துட்டு 5 மினிட்ஸாக இந்த ஆயிலில் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஜஸ்ட் 2 டொமேட்டோ மீடியம் சைஸில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரொம்ப தக்காளி சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. அண்ட் நம்ம டொமேட்டோ சேர்த்த உடனே அதுக்கு மேலே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு டொமேட்டோ ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. நம்ம டொமேட்டோ அப்படியே போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வேகாது. இந்த மாதிரி மேலே உப்பு போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டொமேட்டோ ஈஸியாக வெந்துடும். மூடி போட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேன்னா இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டொமேட்டோ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் சிக்கன் வந்துட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா நம்ம இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். மசாலா வந்துட்டு இந்த டைமில் தான் சேர்க்கணும், ஆயிலில் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண மசாலாவை தான் அரைச்சி ஆட் பண்ணுறோம், ஸோ பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம இதை மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்கள், சிக்கன் வந்துட்டு 12 to 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும், எண்ணெய் எல்லாம் விட்டு வரும். லாஸ்ட்டாக நம்ம இப்போ கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க தேவையில்லை. கொரியாண்டர் அண்ட் புதினா ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டி, ஸ்பைசி அண்ட் ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஜஸ்ட் அண்டர் 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு காமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.